நம்ம வாழ்க்கையில என்ன நல்லது, என்ன கெட்டது, என்ன சாப்பிடணும், என்ன வேலை செய்யணும் எல்லாத்தையும் நாம தான் தீர்மானிக்கிறோம். ஆனா நம்மளையும் நம்ம நாட்டை யாரு ஆளணும்னு தீர்மானிக்கிறதுல மட்டும் நமக்கு என்னன்னு நம்மள பலர் நினைக்கிறோம். அப்படிதான் இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல பதிவான வோட் பெர்சன்டேஜ் நமக்கு காமிக்குது. ஒரு சாதாரண மனுஷனும் ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கும் சமமான அதிகாரம் கிடைக்கிறது இந்த ஒரு நாள்ல தான். நமக்கு கிடைக்கிற அந்த அதிகாரத்தை நாம ஏன் விட்டு கொடுக்கணும்? என்னோட ஒரு ஓட்டு என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு பலர் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு ஓட்டுல பெரிய சாம்ராஜ்யங்களே சரிந்த கதைலாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளோட ஒரு ஓட்டு தான் ஒரு நல்ல தலைவரை உருவாக்கும். அதே வாக்கு சரியானவருக்கு போடலனா அதுவே தவறான ஒருத்தர நம்மள ஆள்றதுக்கு வழிவகுக்கும். நம்ம எப்பவும் ரோடு சரியில்லை, வேலை கிடைக்கல, அது விலை ஏறிடுச்சு, இது விலை ஏறிடுச்சுன்னு சும்மா குறை சொல்லும் போது நாம நமக்குள்ள கேட்க வேண்டிய முதல் கேள்வி நாம ஓட்டு போட்டோமா அப்படின்றதுதான். நமக்கு இந்த வாக்குரிமை எல்லாம் ஈஸியா கிடைக்கல. பல பேர் போராடி தான் நமக்கு அது கிடைச்சது. அதனால நாம அதை கண்டிப்பா பயன்படுத்தணும். அது மட்டும் போதாது, சரியா பயன்படுத்தணும். உங்க தொகுதியில யார் யார் நிக்கிறா, அவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு சரியான ஆளை தேர்ந்தெடுங்க. தமிழ்நாட்டுல பொதுவா எப்பவும் 70% வாக்கு தான் பதிவாகுது. மீதி 30% பேரோட எதிர்காலத்தையும் சேர்த்து இந்த 70% பேர் தான் தீர்மானிக்கிறாங்க. அதனால எல்லோரும் எங்கிருந்தாலும் மத்த என்ன முக்கியமான வேலை இருந்தாலும் உங்க தொகுதிக்கு போய் உங்க ஓட்டை கரெக்டான ஆளுக்கு போட தவறிடாதீங்க. வாக்கு என்பது நம்மளோட அதிகாரம். அதை பயன்படுத்தினாதான் மாற்றம் வரும். வாக்களிங்க. அது உங்கள் உரிமை மட்டும் இல்ல, அது உங்களின் கடமையும் கூட. நன்றி.